கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 31 அதிகாரம் 14 வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். இந்த வார்த்தையை படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா அவரையே நம்பி இருக்கும்போது உலகத்தில் நமக்கு எல்லா உதவிகளும் அடைபட்ட நேரத்திலையும் சரி, எல்லா கதவுகளும் சம்பாத்தியம் வரக்கூடிய எல்லா வழிகளும் மூடப்பட்ட நிலையிலையும் இந்த வார்த்தையை படிக்கும்போது கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன்னா எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து வாழக்கூடியது. இந்த வார்த்தையை படிக்கும்போதே மனசில் ஒரு பலன், மனசில் ஒரு திடம், ஒரு தெம்பு வரும். ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் இதை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார்னு அவரை முற்றிலுமாய் சார்ந்து வாழக்கூடிய அந்த வார்த்தை அப்படியே நம்மளை பலப்படுத்தும். இன்றைக்கி கூட நம்ம எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் பார்த்தோம், மிகவும் உலர்ந்த எலும்பு. அந்த எலும்பு இதை விட உலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் உலர்ந்த எலும்பே உயிரடையும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன செத்து போன சரீர உறுப்புகளாக இருந்தாலும் சரி, உலர்ந்து போன ஒரு வறண்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை பாயும்போது, அவருடைய வல்லமைன்னா அதில் சொன்ன மாதிரி ஆவிக்குள்ளாகி நாம் ஜெபிக்கும்போது, அவருடைய ஆவிக்குள்ளாகி நம்ம வார்த்தையை பேசும்போது, அந்த சூழ்நிலையை பார்த்து பேசும்போது கண்டிப்பாக அந்த உலர்ந்து போன வறண்டு போன செத்து போன எல்லாவற்றிலையும் உயர் வரதை நம்ம காண முடியும். நம்ம இன்றைக்கே ஒரு முடிவெடுப்போம். இன்றைக்கே நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தனி ஜெபத்தில் ஆவிக்குள்ளாகி நம்ம சூழ்நிலையை பார்த்து பேசுவோம். கண்டிப்பாக அதில் உயிர் வரும்னு நான் விசுவாசிக்கிறேன்.